Hello, beautiful faces. This is your notorious Nangai back with another vlog. But for now, just forgive me for this look, for looking like this. Okay, let's just normalize this. Let's just normalize being normal. Okay, hashtag normalize. So I know last vlogukum in the vlogukum naduvula oru periya gap irukku, but shifting and sorting out things is not easy, and living alone as a couple or living alone just you know taniya nama vaazhradhu is not easy, and I got to know that now. I know it's late, but at least I got to know that. ஸோ தனியாக இருக்கிறதும் பெங்களூரும் எனக்கு வந்து டோட்டலாக புதுசுன்னு நான் சொல்ல மாட்டேன். பெங்களூர் இஸ் நாட் நியூ ஃபார் மீ. முன்னாடியே நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இட் வாஸ் நாட் ஃபார் அ லாங் டைம். ஸோ பிஜியில் ஸ்டே பண்ணேன். ஸோ அது வந்து இட் இஸ் ஸ்டில் அ கம்ஃபர்ட் ஜோன் when you stay in PG. பட் தனியாகவே இருக்கிறது வந்து I think this is the first time. So yes, I'm just figuring out, and கிட்டத்தட்ட எப்படி வீட்டிலேருந்து கிளம்பும் போது மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. ஐ தாட் நான் வந்து எல்லாமே கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன், பட் மோஸ்ட் திங்ஸ் வேர் மெஸ்ஸி, மோஸ்ட் திங்ஸ் வேர் நாட் ஸோ ப்ளசன்ட் திங்ஸ் ஆன் கேமரா. லைக் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து மெஸ்ஸி ஸ்டப்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட்லி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது. ஸோ அது மாதிரி தான் எங்கள் வீடும் இருந்துச்சு. சார்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் எனக்கு நிஜமாலுமே ஃபில்ம் பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஸோ இட் டென்ட் வெண்ட் as I planned. ஸோ இன்னுமே நிறையா விஷயம் சார்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. வந்து 1 month ஆயிடுச்சு, பட் ஸ்டில் we have things to sort out. ஸோ அப்படி இருக்கும்போது it was not easy. எனக்கு அந்த ஃப்ளோவே கிடைக்கல. வாட் இஸ் த பாயிண்ட் இன் யூனோ கேப்சரிங் தீஸ்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே டு கீப் இட் ஷார்ட் அண்ட் make just good things for people to see அப்படின்னு தோணுச்சு. So that is what I have captured. It is a small but a sweet vlog, so I hope you guys enjoy it. Watch me. So first things first, movers, packers, whatever you call them. ஸோ அவங்க பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு முந்தின நாள் கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் கொட்டுற மலையில் ரயில்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் நிறுத்திடுவாங்களோ இல்லையா அப்படி இப்படின்னு பயந்து எப்படியோ சுற்றி போய் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகி பெங்களூர் வண்டியை எடுத்து குச்சுக்குன்னு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ட்ரெயின்ஸில் கிடைக்கிற ஒரு கேவலமான டீ இருக்கும்ல, ஸோ அந்த டீயை என் ஹவி குடிச்சே ஆகணும்னு சொல்லி குடிச்சிட்டாரு. அதை குடிக்கிற அளவுக்கு பெரிய மனசு எனக்கு இல்லை, ஸோ நான் அதை குடிக்கல. We have to accept, like, it's a Kevlamana tea, right? Okay. Shout out to our railway department, right? So finally we reached Bangalore, and then we took a cab to reach our hotel. So ஒரு நாள் மட்டும் தங்கறதுக்காக ஒரு ஹோட்டல் எடுத்திருந்தோம். ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ ஹோட்டல் எப்படி இருக்குன்னு தெரியாது, போய் தான் பார்க்கணும். லெட்ஸ் see. Just ignore the mess. என்னோட பேக்பேக்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்குது, ஸோ just ignore it. So this is the room we are staying for today, and yeah, it's quite nice. இன்றைக்கி 1 day night வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் நம்ம ஒரு புது வீட்டுக்கு போனால் பால் காய்ச்சிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நினைப்போம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நாளைக்கு மார்னிங் பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே ஸ்டே பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஒரு நாளுக்கு we have booked this room. குவிக்காக வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னன்றது எங்களுக்கு தெரியாது, பட் there might be a shopping. ஸோ இன்னைக்கூட இதில் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக லைக் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக you will see that in this vlog. வேறு என்ன, that's it. I'm so hungry right now. So எக்ஸாக்ட்லி. ஸோ பயங்கர பசி, பட் ஹோட்டலில் நாங்கள் செக்இன் பண்ண டைம் பொறுத்து பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது சொல்லிட்டாங்க. ஸோ ரைட் ஆப்போசிட் டு த ஹோட்டல் இந்த ஹோட்டல் இருந்துச்சு. இட்ஸ் கால்ட் பைலி அண்ட் த ஃபுட் வாஸ் அமேசிங். வாட் ஐ எம் ஈட்டிங் இஸ் லசானியா அண்ட் இட் வாஸ் ஸோ குட். மாமா மியா. stealing, this is stealing. ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் சாய் குடிக்காமல் வந்தால் அது வந்து ஒரு பாவம். ஸோ நல்ல மசாலா சாய்க்கு அப்புறம் திரும்ப ரூமுக்கு போய் காப்பு சுப்புன்னு படுத்துட்டு திரும்ப லஞ்ச் டைம். என்னடா சோறை மட்டுமே காமிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்காதீங்க, இட்ஸ் நாட் அ ஃபுட் vlog, பட் ஸ்டில் தட் இஸ் வாட் வி டிட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஒரு நல்ல
லன்ச் அண்ட் எஸ் இட் இஸ் ஸோ appetizing. பட் எனக்கு வந்து அன்றைக்கி சாப்பிட்டதுலேயே வந்து பைலியோட ஃபுட் ரொம்ப பிடிச்சது. ஈவன் தோ திஸ் இஸ் லுக்கிங் ஸோ குட், ஐ லவ்ட் பைலி ஸோ மச். இஃப் யூ ஆர் இன் பெங்களூர் கண்டிப்பாக பைலி விசிட் பண்ணுங்கள், யூ லவ் இட். அண்ட் தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் ஒரு தடவை எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங் நவ். என்னடா சாரியெல்லாம் கட்டுற அளவுக்கு நீ வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான்னு கேட்காதீங்க, வீட்டில் சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவங்க சந்தோஷப்பட்டால் நம்மளுக்கும் சந்தோஷம் தானே. ஸோ அதுக்காக பால் காய்ச்சுக்கு சாரி ஒரு 1/2 அன் ஹவர் கட்டியிருந்தேன், அவ்வளோதான். ஹலோ. ஸோ பால் காய்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஓகே, லைக் கரெக்டான டைமில் சூப்பராக பொங்கி சூப்பராக வந்துருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. அண்ட் நீங்கள் மார்னிங் எப்படி இந்த பாக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்களோ அப்படியே இருக்குது. சிலதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் மட்டும் பண்ணியிருக்கு. அதர்வைஸ் எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் வேர் தே ஆர். ஸோ நாங்கள் இப்போ இருக்கிற ரூம் இந்த வீடு வந்து ஆப்வியஸ்லி ரெண்டட். அண்ட் மேலெல்லாம் இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஐ டோன்ட் நோ சவுண்டெல்லாம் எப்போ முடியும், இந்த வேலையெல்லாம் எப்போ முடியும். தென் ஐ கேன் பி பேக் ஆன் மை ஒர்க். ஸோ யா, லெட்ஸ் சி. அது வரைக்கும் இந்த சவுண்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், நேற்றே நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்துருக்க வேண்டியது, லைக் எசென்ஷியல்ஸ் வாங்குறதுக்கு. பட் நேற்று வந்து சின்ஸ் இட் வாஸ் அ சண்டே, the supermarket was completely flooded with people. So அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக படல. ஸோ we came back and today இப்போது நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறோம். Obviously I am in saree and I'm going to change this saree and then go to DMart. Okay, so just for a small glimpse, this is going to be our studio, like our studio as in நாங்கள் வந்து சொத்து பிரிச்சுக்க போகிறோம் இந்த ரூமை. லைக் ஹாஃப் வந்து ஒர்க் ஸ்டேஷனாகவும் ஹாஃப் வந்து ஸ்டுடியோவாகவும் பண்ண போகிறேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதுனால ஹபிக்கான எல்லா செட்டப்பும், ஆஃபீஸ் செட்டப் இந்த சைட்லேயும் அண்ட் இந்த சைடில் வந்து ஸ்டுடியோ செட்டப்பும் இருக்க போகுது. தட் இஸ் வாட் வி ஹவ் பிளான்ட். ஸோ திஸ் விண்டோ இஸ் ஃபார் ஹிம் அண்ட் திஸ் விண்டோ இஸ் ஃபார் மீ, இஸ் வாட் வி ஹவ் பிளான்ட் ஸோ ஃபார். பட் மேபி ஐ மைட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் டேக் தட் கார்னர். I don't know, maybe I don't know which is the best deal for now. So yes, so okay, like you saw first 2 days வந்து ரொம்ப அழகா ஸ்மூத்தாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இட் வெண்ட் குட். ஸோ ஹபி அண்ட் மீ ரெண்டு பேருமே ஈக்குவலாக கொஞ்சம் வீடை வந்து எங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இன்னும் சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து லைக் எங்களுக்கு எப்படி வீடு இருக்கணும் அப்படின்ற அந்த டெக்கார் ஆர் இன்டீரியர் அந்த ஆசைகளுக்குள்ளெல்லாம் போகவே இல்லை. we are just sorting out, keeping things at place. அது மட்டுமே வந்து இட்ஸ் டேக்கிங் அ வைல் பிகாஸ் எனக்கு வந்து மெயினாக ஐ பெயிண்ட் ஆல்சோ. ஸோ எனக்கு வந்து அந்த பெயிண்டிங் ஸ்டப்ஸ் நிறையா இருக்குது அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி மேக்கப் ஸ்டப்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் இன்னும் நாங்கள் கேபினெட் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் இல்லை, இன்னும் வாங்கலை. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட். பட் ஒரு பர்டிகுலரான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா, நாங்கள் வந்து ஒரு கிட்டன் அடாப்ட் பண்ணோம். இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் இண்டியன் ப்ரீட், லைக் த ஆரஞ்ச் கேரமல் கலர் கேட். ஸோ he was 2 months old when we picked him up. We adopted him, picked him up. Okay, so he's sleeping now. If possible நான் வந்து இதே vlogல யோஷியோட சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த கிட்டனுக்கு பேர் யோஷி. யோஷி மீன்ஸ் லக்கி இன் ஜாப்பனீஸ். ஸோ hope you enjoyed this vlog. There is more coming up. I'm just waiting to upload one beauty content. I just can't wait anymore. Okay guys, like this video, share this video. So comment on what you need next. Tell me what I should do in Bangalore. Tell me which place I should visit in Bangalore. And yes, நான் bridal jobs வந்து full-fledged எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் இன் நீட் ஆஃப் அ
makeup artist, reach out to me, email to me, or just DM me in Instagram, anything. You're always welcome. Okay. Alright, guys. I'll see you in the next video. Bye. Have a fantabulous day.